உள்ளவன் எவனுக்கோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, பல நேரங்களிலே தேவன் நமக்கு தந்ததை பாராமல் தேவன் நமக்கு தராததை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் நமக்கு கிடைத்ததா என்று கேட்டால் இல்லை. யாருக்கும் எல்லாமும் கிடைக்கவில்லை. யார் யாருக்கு என்னென்ன தேவை அதை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்பெறாதவைகள் நிறைய இருக்கிறது. எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கிடைக்கப்பெற்றவைகள் அதிலும் அதிகமானவைகளாய் இருக்கிறது. தேவன் நமக்கு தந்ததை எண்ணாமல் தராததை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்போம் என்றால் தந்ததும் இழந்து போக நேரிடும் என இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறது. திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்துல வந்தபோது சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், ஆண்டவரே இவர்களை அனுப்பிவிடுங்க, காரணம் 3 நாட்களாய் இருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். இல்லாததை பேசிக் கொண்டிருக்கிற சீஷர்களிடத்திலே கேட்கிறார், என்ன இருக்கிறது என்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது என்று. இத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக அது ஒன்றுமில்லாதது போலதான் சீஷர்கள் பார்வையில் இருந்தது. எனவேதான் அதை குறித்து ஆரம்பத்தில் இயேசுவினிடத்திலே சொல்லவில்லை, அதை நினைக்கவே இல்லை. இயேசு அவைகளை கொண்டு வாருங்கள் என்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் இருப்பது கொஞ்சமானாலும் அது தேவன் தந்ததல்லவா? அதை எண்ணி தேவனை மகிமைப்படுத்துவோம். இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல வரவழைக்கிறவரை தானே நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தேவன் தந்ததை எண்ணி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தேவன் தந்ததை எண்ணாமல், நாமும் பயனடையாமல் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படுத்தாமல் காணப்படுவோமானால் அது நம்மிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும்.